முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்ப்பா. அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலிக்குன்னு இப்போ வந்து மொபைல் வந்தனால ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நம்ம குழந்தைக்கு 11 மணிக்கு ரிசல்ட் வருதுன்னா 10:45 அவங்க மெசேஜ் போட்டுறாங்க. ஸோ அவமானம் மரியாதை அப்படின்றது பேரண்ட்குள்ள பெரிய லெவலில் புகுந்துக்குது. புரியுதுங்களா? நம்ம குழந்தை படிச்சிருக்கான், அவன் என்ன மார்க் வந்தாலும் பரவாயில்ல, எழுதியிருக்கான், நான் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கேன். நம்ம முதல்ல சொன்னோம், நம்ம எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம விதைக்கிறது தான் அறுவடை செய்யணும். அப்படின்னும் போது அவன் எக்ஸாம் டைம்ல நம்ம அந்த ஃபியர் இருந்தா கூட, ஏன்னா அவன் படிச்சா அவனுக்கு தான் நல்லது. நம்ம கவலைப்படலாம், வருத்தப்படலாம் ஒழிய, பட் அவனுடைய இது அவன்கிட்ட தான் தெரியும், இன்புட் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒன்றும் இல்லை, கவலைப்படாது, என்ன மார்க் வந்தாலும் பார்த்துக்கலாம், நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல. ஏன்னா எனக்கு நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல 13 குழந்தைங்க காண போயிட்டாங்க ரிசல்ட் அப்போ. நீட் ரிசல்ட் அப்ப சொல்றீங்களா? இல்ல, ஒரு 11th வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல 13, ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்ல 13 குழந்தைங்க காண போயிட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்களேன். அப்போ பேரண்ட் மேல மிஸ்டேக்கா இல்ல டீச்சர்ஸ் மேல மிஸ்டேக்கா இல்ல குழந்தைங்க மிஸ்டேக்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களை யாரும் அரவணைக்கல அந்த டைம்ல. நீ படிக்கலன்ற ஒரே வார்த்தையை தான் போறாங்க. நான் படிக்கலன்னு காட்டுறதுக்கு நம்ம என்ன எஃபெக்ட் போட்டோம் அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா, படிப்படின்னு சொன்னது மட்டும்தான். புரியுதுங்களா? அதனால இந்த டைம்ல நம்ம உணர்ச்சி வசவே படக்கூடாது இப்போ உண்மையாலுமே. ஏன்னா நம்மளுக்கு குழந்தை வேணும். எந்த குழந்தைங்க படிச்சு 100% எடுத்த மார்க் குழந்தைங்க வந்து பிசினஸ்ல தான் நிறைய குழந்தைங்க இப்ப போயிருக்காங்க. ஸோ எது வேல்யூ அப்படின்னு கடவுள் அன்னைக்கே எழுதி வச்சிருப்பான் சூப்பரா. ஸோ நம்மளுக்கும் தெரியும் நம்மளோட குழந்தை இந்த லெவல் தான் அப்படின்னு. அதனால நம்ம ஊர் மக்களுக்காக நம்ம இல்லாட்டிலும், ஸோ இந்த மார்க்கை போடுறாங்க இல்லைங்களா? நானே நிறைய தடவை என்னுடைய பையன் வந்து 12th படிக்கும்போது நிறைய ஃபோன் மெசேஜ் வந்தது. நான் யாருக்குமே ஆன்சர் பண்ணல இப்போ வரைக்குமே. இது அவன் கஷ்டப்பட்டா அவன் வாங்கின மார்க். இப்போ உங்ககிட்ட சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனா இது ஒரு பெரிய பிரபலியமா ஆயிடுது இந்த விஷயம். குழந்தைங்க மன உளைச்சல் என்ன ஆயிடுதுங்க, இதுக்கு மேலே லைஃபே இல்லை, எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம், நீங்க எது வேணாலும் எடுங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுதுங்க.